மக்களே, இப்போ நம்ம ப்ரௌனி செய்ய போகிறோம். ப்ரௌனி செய்ய ஆரம்பிச்சிடலாமா? நான் மெட்ராஸ் சமையல் ஸ்டெஃபி அக்காவோட சேனல் பார்த்து அதில் உள்ள மெஷர்மெண்ட்ஸில் பாதி அப்படியே செய்ய போகிறேன். ஸோ அப்படியே எழுதி வச்சுருக்கேன். சாக்லேட்ஸ் வந்து 100 கிராம்ஸ் தேவைப்பட்டுச்சு. 2 பீஸ் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அதை எடுத்து வாயில் போட்டு லொபக் லொபக்குன்னு சாப்பிட்டாச்சு. அப்புறம் பட்டர் வந்து 55 கிராம்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதையும் மெஷர் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மெஷரிங் இது வந்து எங்கள் அக்கா வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நான் வந்து சரி ப்ரௌனி செய்யலாம், கரெக்டான மெஷர்மெண்ட்ஸில் பண்ணால் தானே கரெக்டாக வருதுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ எல்லாமே மெஷர் பண்ணியே எடுத்து தான் பண்ணினேன். மைதா வந்து 75 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். சுகர் வந்து 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் சாக்லேட்டை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் பட்டரை போட்டு மெல்ட் ஆகும்போது சாக்லேட்டையும் சேர்த்து போட்டு மெல்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் பண்ணுறேன். ஒரு கையில் ஃபோனை பிடிச்சிட்டு ஒரு கையில் வந்து கிண்டிட்டு இருந்தேன்னா அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ வந்து ஃபோனை கீழே வச்சுட்டு எடுத்து வீடியோ போட்டுட்ருக்கேன். முட்டையை உடைக்கும் போது கீழே வைக்கிறது, அப்புறம் மறுபடியும் எடுத்து பண்ணுறது, அந்த மாதிரியே தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ மெஷர்மெண்ட்ஸ்க்கு நான் வந்து 2 எக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 1 பை 1 ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க சொன்னாங்க. இது நல்லா வந்து கூல் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எக்கை போட்டு கிண்டணும், இல்லைன்னா வந்து முட்டை வந்து வெந்த மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரியே ஃபாலோ பண்ணேன். நான் தனியாலாம் நின்று கிண்டிகிட்டு இருக்கிறத ஒத்த கையில் எடுத்து மாற்றி பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்து ஹஸ்பண்ட் வந்து வா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் களத்தில் இறங்கிட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து தான் அப்புறம் பண்ண ஆரம்பித்தோம். அப்படியே சுகரை மொத்தமாக போட்டு கிண்ட ஆரம்பிச்சிட்டாங்க 2 பேரும் சேர்ந்து. அப்புறம் நான் ஒரு கையில் வீடியோ எடுக்க அவங்க கிண்ட இப்படி ஏதோ போயிட்டு இருந்துச்சு. சரி ஒரு ஸ்பூன் எடுத்து கொக்கோ பவுடர் எடுத்து போடுங்கப்பான்னு சொன்னதுக்கு சட்டி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் போட்டு விட்டுட்டாங்க. சரி பரவாயில்ல, நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களே, நம்ம எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க வந்து அப்படியே டபுளாக பண்ணாங்க. நான் அதில் பாதி தான் எடுத்து பண்ணுறேன். 75 கிராம்ஸ் மைதா எடுத்திருந்தேன். அதை வந்து 3 போர்ஷனாக போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடுன்னு சொல்லுவாங்களா, அந்த மெத்தடில் தான் கிண்டணும். அவங்களுக்கு இந்த மெத்தட் பண்ண தெரில. ஸோ அதனால் நானே மறுபடியும் வாங்கிட்டேன். அவங்க கிண்டி வேர்த்து வடிய ஆரம்பிச்சிருச்சு. சரி வாங்கப்பா போய் உட்காந்து கிண்டுவோன்னு சொல்லிட்டு கீழே போய் உட்காந்து 2 பேரும் மறுபடியும் கிண்ட ஆரம்பிச்சிட்டோம். இந்த இதை வந்து நான் 3 போர்ஷனாக, மைதா வந்து 75 கிராம்ஸ் இருந்துச்சு, அதை 3 போர்ஷனாக டிவைட் பண்ணி நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் பொறுமையாக தான் பண்ணணுமா, அப்போ தான் வந்து ப்ரௌனி கரெக்டாக வருமா. அவங்க சொன்னபடியே நானும் கரெக்டாக மெதுவாகவே பண்ணினேன். ப்ரௌனியுமே நல்லா டேஸ்ட்டாக தான் வந்துச்சு மக்களே, அதில் ஒன்றும் குறைவில்லை. ஆனால் என்ன சொல்கிறது, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த ப்ரௌனிக்கு தேவையான அளவுலாம் எவ்வளோ வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் 500 கிட்ட வந்துச்சு. ஆனால் எவ்வளோ ப்ரௌனி கிடைக்குதுன்னு மட்டும் பாருங்கள். நம்மக்கிட்ட எங்கே ஓவன் இருக்குது, நம்மளோட ஓவன் குக்கர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குக்கரில் எப்பயும் போல் உப்பை வச்சு உள்ளே வச்சு ப்ரௌனி வந்து 2ஆக டிவைட் பண்ணி வச்சுட்டேன். ரொம்ப ஹைட்டாக வச்சிட்டோன்னா கேக் மாதிரி ஆயிடும்ல. ஸோ 2 போர்ஷனாக டிவைட் பண்ணி தனித்தனியாகவே வச்சேன். அந்த கையில் இருக்கிறதே நக்கி சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. நல்லா லொபக்குன்னு ப்ரௌனி வெந்தோடனே சூப்பராக எடுத்து சாப்பிட்டாச்சு. ஒரு போர்ஷன் நல்லா வந்துருந்துச்சு, ஒரு போர்ஷன் லைட்டாக தீஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அதை மேலே அப்படியே கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு எல்லாருமே சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. நிஜமாலுமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் என்ன 500க்கு இவ்வளோ ஒர்த்தானா தெரியல. அதுக்கு 50 ரூபாய் கடையில் வாங்கி சாப்பிட்றலாம். பாய். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. பாய்.